எதிர்ப்புகள்லேயே வளர்ந்து எதிர்ப்புகளில் சாதிச்சு சாதிச்சு அந்த இடத்த அடைஞ்ச பிறகும் எதிர்ப்புகள்லேயே வாழ்ந்து காட்டுறவர்னு ஒரு மனிதர் அப்படின்னா என்ன கேட்டால் அது தளபதி விஜய் அவர்கள். இன்றைய தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் சொல்லணும். எனக்கு அவர் செல்வா அப்படின்னு அவர் வச்சு இயக்கின படத்தில் தான் எனக்கு அறிமுகமாகறாரு. உண்மையை சொல்லப்போனால் அந்த படம் நான் அவர் கமிட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்ச சினிமா சர்க்கிளில் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க ஃபஸ்ட்டு படம் மகாபிரபுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அதுவும் சரத்குமார்ன்ற ஒரு அப்போ சரத் சார் ஒரு பெரிய ஹீரோ, அவரை வச்சு பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது கேப்டன் அவர்களை வைத்தோ இல்லைன்னா அப்போ பெரிய ஹீரோ சத்யராஜ் அவர்களை வச்சோ நீங்கள் பண்ணணும், அதை விட்டு நீங்கள் வளர்ந்து வர்ற அதுவும் பெருசாலாம் வளராத ஒரு விஜய் அவர்களை வைத்து பண்ணுறீங்களேன்னு என்கிட்ட சொன்னாங்க. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு உள்ளுக்குள்ளே என்னை குழப்பி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். நான் ஒரு நாள் ஃபுல்லாக யோசித்தேன், அதுக்கப்புறம் முடிவெடுத்தேன். நான் திட்டமிட்டு அந்த ப்ராஜெக்ட் வரல, அந்த ப்ராஜெக்டாக என்கிட்ட வருது, நம்ம ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அது நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நிலாவேவா, பகவதி, அது விஜய் சாரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றணும் அப்படின்றதுக்காக நான் மெனக்கிட்ட படம் தான் பகவதி. அந்த படம் வரைக்கும் எனக்கு விஜய் சாருடைய நட்பும் அதன் பிறகு அவரோட எனக்கு நட்பு தொடர்ந்ததெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த செல்வா படம் பண்ணது தான். அந்த செல்வா படம் பண்ணுறப்ப நான் விஜய் சாரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தெரியும் அவருடைய மார்க்கெட்டு, அதாவது சினிமாவில் சொல்லுவாங்க வியாபார ரீதியான ஒரு நடிகருக்கான மார்க்கெட்டு தான் அவருடைய வேல்யூவை நிர்ணயம் பண்ணும். அந்த ஒரு ஹீரோக்கான அந்த வேல்யூ அவருக்கு படிப்படியாக வருடங்கள் போக போக உயர்ந்துக்கிட்டே இருந்தது. இடையில 1-2 சர்க்கிள் இருந்தால் கூட அது படங்கள் எதிர்பார்த்த அளவு ஓடாமல் இருக்கும். நிச்சயமாக பெரிய ஃபெயிலியர் படமே அவருக்கு கிடையாது. வசூலில் முந்தின படத்தை விட கம்மியாக இருந்திருக்கலாமே தவிர எனக்கு தெரிஞ்சு விஜய் சாருக்கு ஃபெயிலியர் படமே கிடையாது. ஈவன் எல்லாருமே ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற படமான புலி கூட அவருக்கு பெரிய நஷ்டமான படமாக கிடையாதுன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ அப்படி தன்னை செதுக்கிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறத விட அவருக்கான அந்த அது அந்த 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 கரிஷ்மா அவரை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு தான் சொல்ல முடியும். நான் விஜய் அவர்களை வைத்து 3 படம் பண்ணியிருக்கேன். நான் விஜய் அவர்களுடைய சப்போர்ட்டர்னு நிறைய பேருக்கு தெரியும். அதற்காக நான் அவருக்கு துதி பாடுறதோ அந்த சோஷியல் மீடியாக்களில் சொல்லக்கூடிய அந்த சொம்பு தூக்குற வேலையோ நான் பண்ணல. நான் உண்மையை தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, தன் வேலையை நாம் சரியாகவும் நேர்மையாகவும் செஞ்சால் நமக்கான இடம் அதுவாக சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நான் விஜய் சாருடைய அந்த அவருடைய லைஃப் கிராஃப்லேயும் சரி, இன்றைக்கி அரசியல் அவர் ஜெயிச்சிருக்க அந்த இடத்துலையும் சரி நான் நிறைய கவனித்து பார்த்துருக்கேன். எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது அந்த விஷயங்கள். அவரோட நான் பழகியிருக்கிறேன், அவரோட சிரிச்சிருக்கேன், அவர்கிட்ட சாப்பிட்ருக்கேன். இப்படி எனக்கு அவர் கூட நான் பழகின தன்மையை வச்சு பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய தன்மைங்கிறது பழகிறப்ப தான் தெரியும். நான் பழகினவன், அவருடைய கோபத்தை பார்த்தவன், அவருடைய சந்தோஷத்தை பார்த்தவன், அவர் மூட் அவுட் ஆனால் எப்படி இருப்பார், அவர் சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருப்பார்னா எனக்கு தெரியும். அப்படி ஒரு மனிதரை பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தான் நமக்கு அவருடைய ப்ளஸ் மைனஸ்ன்னு தெரியுன்ற மாதிரி. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி அவர் முதலமைச்சர், நம்ம அவரை பெருமையாக பேசணும் அப்படின்றக்காக சொல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு மைனஸ்ன்ற பாயிண்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. எப்போவாவது ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரீம் ஒரு இடத்துல கோவப்படுவார். அது ஒன்றை தவிர அது கோபங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். நம்ம எல்லா இடத்துலையுமே எங்கோ ஒரு சமயத்தில் கோவப்படுவோம். ஸோ அதை தவிர்த்துட்டு நான் பார்த்தேன்னா எனக்கு விஜய் சார்ட்ட மட்டும் எனக்கு அவர்கிட்ட நான் மைனஸே பார்த்ததில்லை. ஆனால் நான் பார்த்து வேந்ததெல்லாம் டெடிகேஷன், நேர்மை, உண்மை, பிடிக்காத நேருக்கு நேராக சொல்லக்கூடிய துணிவு, பிடிச்சதையும் நேருக்கு நேராக சொல்லக்கூடிய அந்த குணம், இப்படி அவரை பற்றி நிறைய நான் சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி விஜய் அவர்களை ஒரு உயரத்தை கொண்டு போய் வச்சுருக்குது. இப்போது சில நாளுக்கு முன்னாடி அவருடைய பிறந்தநாள் வந்தது. நான் அதுக்கு ட்வீட் பண்ணியிருந்தேன், 8 கோடி மக்களின் ஆதரவை பெற்றவர்னு. உடனே நிறைய பேர் எனக்கு ஃபோன்லேயும் சரி கீழே கமெண்ட்ஸ்லேயும் சரி, ஹலோ சும்மா ஓவராக பேசாதீங்க, 1,80,00,000 பேர் தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஸோ அவர் ஆதரவு பெற்றவர் தான். நான் இப்பவும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமாக, 8 கோடி மக்களின் ஆதரவு பெற்றவர். அப்போது எலெக்ஷன் ஜெயிச்சு அவருக்கு வந்த ஓட்டுக்கள் தான் ஆதரவுன்னு இல்லை, அவருக்கு அந்த இமேஜ் இன்னும் இருக்குது. மீண்டும் அவர் நாளைக்கு ஒரு சினிமாவில் நடித்தார்னாலும் அந்த படம் சில்வர் ஜூப்ளி தான், அதுக்கு மேலே போகும். இந்த ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் ஹிட்டு தான். அதனால் அவருக்குன்னு ஒரு ஏன்னா நம்ம வீட்டு ஆளுன்னு நினச்சிட்டாங்க. அதனால தான் அவருக்கு அந்த அரசியலில் அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க, பெரும்பான்மையாக வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு அவர் 108 சீட்டு வந்தார், அவர் பெருமையான வந்திருக்கலாம்னு நினைப்பாங்க. ஏங்க கட்சி ஆரம்பித்து 2 வருஷம், முதல் எலெக்ஷனு 35 கட்சிகள் கூட்டணி எதிர்த்து போட்டிடுறாரு. எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது, தனியாக இன்னும் 108 வந்தது பெரிய விஷயம். அது மிகப்பெரிய வெற்றி.
அந்த வெற்றி தான் நான் சொன்னது 8 கோடி மக்களையும் வெட்டு. 180ங்கிறது 8 கோடி மக்கள் ஓட்டு போட்ட மாதிரி தான் அவருக்கு. சமுதாயத்தில் அரசியல்னு வரும்போது கட்சிகள் இருக்குது, கூட்டணிகள் இருக்குது, அந்த கட்சிக்குன்னு சில வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதையும் மீறி எலெக்ஷனுக்கு சில யுத்திகள், பணப்பட்டுவாடா போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து எலெக்ஷனில் வந்து நின்றுருக்காரு. 108 சீட்டு வாங்கியிருக்காருன்றப்போ, அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்போ அந்த 108 அப்படியே கூட்டிகிட்டே போகும்போது தமிழகத்தில் ஒரு டோட்டல் ஆடியன்ஸ்ட்டு ஒரு வைப்ரேஷன் வந்துச்சு. அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கிற வரைக்கும், அதாவது அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கிற வரைக்கும் மக்கள் ஒரு மயக்கத்தில் இருந்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு ஒரு மாதிரி கேர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே இருந்துச்சு. ஒரு மாதிரி அவருக்கு போய் கவர்னர் சந்திச்சுட்டு வர்றது, அப்புறம் மறுபடியும் போகிறது வைக்கிறது எல்லாம் அப்படியே அவங்கவுங்க சர்வேலுக்கு அவங்க வேலையை பார்த்துருந்தா கூட மனசு எண்ணம் முழுக்க அவங்க வந்து எப்போ விஜய் சார் பதவி ஏற்கிற அந்த பதவியேற்ற நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஹேங் ஓவர் போய் நார்மல் நிலைக்கு மக்கள் வந்தாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏனெனில் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு நடிகர், அந்த கவர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சின்னு தர அதுவும் எல்லா நடிகருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ் தான். ஒரு நடிகராக சாதாரண சினிமாவில் ஒரு சாதாரண கேரக்டர் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வெளியே போனால் கூட அவருக்குன்னு வரக்கூடிய, அவரை பார்க்கக்கூடிய, அவர் திரும்பி பார்க்கக்கூடிய, அவரோட செல்ஃபி எடுக்கக்கூடிய, அவரை சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா கேட்டால் அவருக்கு கூட நின்று கொடுக்குற ஆட்கள் இருக்கிற அந்த சினிமா கவர்ச்சி அவருக்கும் ஒரு ஹீரோவாக வெற்றி பெற்ற மாஸ் ஹீரோவாக இருந்தவருக்கான ஒரு கவர்ச்சி இருந்தால் கூட அதையும் தாண்டி அவரை தன் வீட்டு பிள்ளையாக மக்கள் நினச்சிட்டாங்கங்கிறது தான் உண்மை. அதனால தான் இன்றைக்கி அவர் தமிழகத்தின் சிஎம்மாக அந்த அரியணையில் உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் நல்லது நடக்கும் அப்படின்னு மக்கள் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரும் அதற்கான முனைப்போடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லுவாங்களே விவரம் தெரிஞ்ச வயசுன்னு, அந்த மாதிரி வயசுலேருந்து நான் எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிர ரசிகன். நான் விஜய் சார் வச்சு பண்ண 3 படங்களையும் எம்ஜிஆர் படங்களுடைய பாதிப்பு இருக்குன்றது அந்த படங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவருடைய ஃபார்முலாவை, அதாவது நான் படம் பண்ண காலகட்டங்களில் அந்தந்த காலகட்டத்துக்கு தக்கன மாதிரி எம்ஜிஆருடைய ஃபார்முலாவை நான் மறைமுகமாக விஜய் அவர்களுக்குன்னு கொஞ்சம் தெரியாத அளவுக்கு மாற்றி அந்த எம்ஜிஆருடைய ஃபார்முலா, கமர்ஷியல் ஃபார்முலாவை நான் சினிமாவில் வச்சுருந்தேன், பகவதி உள்பட. ஓகே, இப்போ வந்து அந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்து நான் பார்த்துருக்கிறேன், கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்து பார்த்துருக்கிறேன், அம்மா அவர்கள் ஆட்சி செய்து பார்த்துருக்கிறேன். இந்த எல்லா ஆட்சிகளையும் நம்ம பார்த்தது, அப்புறம் நமது முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்தும் பார்த்துருக்கேன். அதுலேயும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக கண்ணுக்கு இமிடியேட்டாக பட்டது என்னென்னா, இந்த காலையில் 9 மணிக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் அந்த கோட்டையில் அமர்ந்து தன் டியூட்டியை பார்க்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் நம்ம விஜய் அவர்கள் தான். இதுவே ஒரு முதல் எடுத்துக்காட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவுக்கு நான் போனால் காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங் போய் ஈவினிங் வரைக்கும் இருந்தேன் அப்படிங்கிறது ஒரு நடிகராக அவருடைய கால் ஷீட்டு எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ சின்சியராக இருப்பார்னு அவர் வச்சு படம் பண்ணவங்க இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். முதலமைச்சர் பதவியேற்றதுக்கப்புறம் அவர் முதலமைச்சர், நான் எப்படி அவர் என்னன்னாலும் செய்யலாம், அவர் எடுக்கிற முடிவு, ஃபைல்ஸ்னால் வீட்டுக்கு கொண்டாங்கன்னு சொல்லி வீட்டில் வச்சு பார்த்தாலும் யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை. சட்டசபைக்கு அந்த சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்குறப்ப மட்டும் வந்துட்டு போனாலும் போதும். ஆனாலும் தலை சரியாக இருந்தால் வால் வரைக்கும் சரியாக ஆடும்ன்றதுக்கு நாம் முதல்ல ஒழுங்காக இருப்போம் போனார். இன்றைக்கி கோட்டையே காலை 9 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு தான் போகிறாங்கன்ற நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வரக்கூடிய விமர்சனங்கள், இது வந்து விஜய் அவர்கள் இல்லை, எந்த முதல்வர் ஆட்சிக்கு அமர்ந்தாலும் எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி விமர்சனம் இவருக்கும் வந்துக்கிட்டு இருக்குங்கிறது நம்ம வந்து அது யாராக இருந்தாலும் தவிர்க்க முடியாது. ஆனால் உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நேர்மையும் உண்மையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவாகவே போய் சேர்ந்துடும். அது வந்து அதுதான் நேர்மைக்கும் உண்மைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அதுவாகவே போய் சேர்ந்துடும். அதுதான் வந்து சத்தியமே ஜெயதே அப்படின்னு சொல்கிறது. ஸோ வந்து சத்தியம் வெல்லும் அப்படிங்கிறது என்னென்னா, அது அந்த சத்தியம் எப்படி இருந்தாலும் அது போய் எங்கே போய் சேரணுமோ, எப்படி சேரணுமோ அது போய் சேர்ந்துடும். அதைத்தான் இவங்கெல்லாம் வந்து அது என்ன மாயை, அது என்ன ஒரு கவர்ச்சி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறது வந்து என்னென்னா, நீ நேர்மையாகவும் நீ உண்மையாகவும் நீ அந்த உன்னுடைய பண்ணக்கூடிய விஷயத்துக்கு நீ இருந்தேன்னா அது வந்து சேரும் அப்படின்னு. பிரச்சாரத்துக்கு அவர் போகும்போது அலையாக கூட்டம் வந்துச்சு. இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னாங்க. அது ஓட்டாக மாறிச்சு. அதுக்கப்புறம் 180 தானே அப்படின்னாங்க. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பை எலெக்ஷன் சரி, அடுத்து வரக்கூடிய 2 வருஷம் வரக்கூடிய மக்களவை எலெக்ஷன் ஆகட்டும், அதன் பிறகு வரக்கூடிய அடுத்த 5 வருடம் கழித்து வரக்கூடிய இதே மீண்டும் இந்த சட்டசபை எலெக்ஷன் ஆகட்டும், அப்போது இன்னும் பவர் ஜாஸ்தியாக இருக்குன்றது புரியும். இது ஒரு விஜய் அவர்களுக்கு துதி பாடுறதுக்காக, விஜய்கிட்ட ஒரு மனிதனோடு நான் பழகியிருக்கேன்னா அவருடைய கேரக்டர் தெரியும். ஒரு நல்ல விஷயம் எப்போனாலும் போய் சேரணும். சரி, இல்லை ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி தான் சோஷியல் மீடியாக்கள், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்,
இப்படி வந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து பலவிதமான விஷயங்கள் ஈஸியாக போய் ரீச் ஆயிரும்னு. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் எங்கேயோ ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் எம்ஜிஆர் வந்து கஷ்டப்படுறதுக்கு உதவி செய்வாராம்ப்பா. எம்ஜிஆர் வந்து யாராவது கஷ்டம்னு போய் சொன்னால் பணம் கொடுத்துருவாராம். எம்ஜிஆர்கிட்ட ஒருத்தர் போய் நின்னாங்கன்னா எம்ஜிஆர் ஹெல்ப் பண்ணிடுவாரான்ற எம்ஜிஆருங்கிற ஒரு பொன்மலை செம்மல் வாரி கொடுக்கும் வல்லன்ற விஷயம் எப்படி போய் சேர்ந்தது? அப்போ இருந்தது பிரிண்டட் பத்திரிகை மட்டும்தானே. அதை ஒன்று தவிர எப்படி போய் சேர்ந்தது? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் விளம்பரத்துக்காக இல்லாமல் உண்மையிலேயே அவர் மனசிலிருந்து அவருக்கு தோணிச்சு அவர் செஞ்சார். அது போய் சேர்ந்துச்சு. அதே போல் அவர்களால் விஜய் அவர்கள் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார். அதை செய்கிறதுக்கு எப்போவுமே இடைஞ்சல்கள் வரும், எப்போவுமே பிரச்சனைகள் வரும், எப்போவுமே நிறைய தடைகள் வரும். அதையெல்லாம் அவர் சினிமாலையும் ஹீரோவாக வரும்போது இதெல்லாம் ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முகமான முதல் படம் வந்தப்போ விமர்சனம் பண்ண எந்த பத்திரிக்கையோ அந்த பத்திரிக்கை அட்டப்படத்தில் அவருடைய ஃபேஸை போட்டாங்க. அதுதான் அவருடைய முதல் வெற்றி. அதுக்கு ஆண்டுகள் பிடித்தது. அதன் பிறகு அவர் வந்து தன்னுடைய வளர்ச்சியை அப்படியே டெடிக்கேட்டடாக உழைச்சி வந்து அப்புறம் வந்து சொன்னாங்க அப்பாவுடைய சப்போர்ட்டெல்லாம் வளர்ந்தாருன்னாங்க. அஃப்கோர்ஸ் அவர் வந்து அப்பாவால் ஹீரோவானார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் அப்பாவை இல்லாமல் தானாக முடிவெடுக்க ஆரம்பித்தார். உடனே என்ன சொன்னாங்க, அப்பா ஒதுக்கி வச்சுட்டார். எங்கள் அப்பா வரும்போது அப்பா கூட வச்சுருக்கும்போது அப்பாவால் வளர்ந்தாருனீங்க. அவர் அப்பா எனக்கு இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், அதுக்கான பக்கம் எனக்கு வந்துச்சு, நான் பார்த்துக்கிறேன்னு போகும்போது அப்பா அது இல்லை. அவருக்கு ஒரு அரசியலுங்கும் போது அது வேறு களம். அந்த களத்துக்கு நான் எப்படி தயாராகணும், என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு பக்கம் வந்ததால் அவர் அப்பாவுக்கு ஓய்வு கொடுக்கணுன்றதுக்காக தான் அப்பாவுடைய வயது அவருடைய அனுபவத்தை மட்டும் எடுத்து வயதும் அனுபவத்தையும் கிரகிச்சு கொண்டு நான் பார்த்துக்கிறப்பான்னு சொல்லி அப்பாவுக்கு ரெஸ்ட் கொடுத்த உடனே அதையும் கமெண்ட் அடித்தாங்க. இப்படி நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவரை கமெண்ட் அடிச்சு தான் இருப்பாங்க. ஏன்னா அது அரசியலுக்கு வந்துட்டார், ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் உட்காந்துருக்காருன்றது. இதை தவிர்த்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து கிட்டத்தட்ட 40 நாட்களை தாண்டி போயிட்டுருக்கு. இன்னும் 1 நாள் 50 நாள் வந்துடும், ஒரு 2 நாளோ ஒரு 4 நாளோ தான் இருக்குது. அவ்வளோ அழகாக அவர் தன்னுடைய ஆட்சியை பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நானும் விசாரித்த வரைக்கும் அரசு அலுவலகங்கள் வந்து இப்போ வந்து எந்த கையூட்டும் பெறுவதில்லை, பயப்படுறாங்க, வேண்டான்றாங்க அப்படின்ற நியூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் மீறி அங்கங்கே ஒரு சில இடங்களில் பழக்க தோஷன்ற மாதிரி சில விஷயம் நடக்கும். அப்புறம் அதை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. பெருவாரியாக குறைஞ்சிருக்குன்றது என் காதுபட நான் விசாரித்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். இன்னும் மாற்றம் வரும். ஏன்னா இப்போ தானே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று 2 மாதம் கூட இன்னும் முழுசாக முடியலை. அதற்குள்ளே அவர் வந்து அழகான ஒரு தன்னுடைய ஆட்சியை கண்டிகிட்டு இருப்பாங்க. அரசியலில் அவர் பண்ணக்கூடிய வியூகங்கள், அரசியலில் அவர் பண்ணக்கூடிய கட்டமைப்புகள், அப்புறம் அவருக்கு இப்போ புதிதாக அவர் வந்து முதலமைச்சரானதுக்கப்புறம் புதிதாக அவரோட வந்து சேர்றவங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய சில ஐடியாக்கள், இந்த காலத்தில் இப்படி நடந்திருக்குங்க, இந்த காலத்தில் இப்படி நடந்திருக்குங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே அவர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவார். அது எப்போ வேணுமோ அப்போ தான் செய்வார். ஏன்னா நாங்கள் அவரை கதாநாயகனை வைத்து படம் பண்ணும்போதும் அவரும் அப்படி தான். நம்ம காட்சிகள் சொல்லும் போதும் சரி, கதை சொல்லும் போதும் சரி, அதை அழகாக கிரகிப்பார். சொல்கிறேன் பாரு, மறுபடியும் அவர்கிட்ட அழைப்பு வரலைன்னா நம்ம சொன்ன கதை அவருக்கு பிடிக்கலன்னு நாம் எடுத்துக்கணும். மறுபடியும் அழைப்பு வந்து அதனுடைய தொடர்ச்சியாக பேசினாங்கன்னா நம்ம கதை அவருக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஷூட்டிங் போகிறதுக்கு கேட்டு கதையை ஓகே பண்ணி விட்டு டிஸ்கஷன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்லி அந்த படம் இப்போ வந்து இந்த குறிப்பிட்ட டைரக்டர் விஜய் சாரை வைத்து படம் பண்ணுறாருன்னு கமிட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மாதங்கள் அதை ப்ரீ ப்ரொடக்ஷன் நடக்கும். ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் கூப்பிட்டு திரைக்கதையை கேட்பார். 3 மாதம் முன்னாடி கேட்ட கதையை ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அவர் தான் கதையை கேட்டுக்குவார். அது அதே மாதிரி இருக்கா, மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்காருன்னு அவ்வளோ மிக தெளிவான சினிமாவை பண்ண ஒரு இவர். இன்றைக்கி ஒரு நாட்டையே ஆள்றோம் அப்படின்னா அந்த பொறுப்பு எப்படின்னு அவருக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் பதவியேற்று முடிஞ்சதுக்கப்புறமா நேராக கோட்டைக்கு போய் அந்த சிஎம் சீட்டை நோக்கி அப்படி நடந்து போவார். அப்புறம் அந்த சேரில் திரு செங்கோட்டையன் அவர்கள் உட்காருங்கன்னு சொல்லுவார். அந்த சேரில் உட்காருங்க முன்னாடி அப்படியே பார்த்துட்டு அப்படி உட்காருவார் இல்லையா, அந்த செகண்ட் ஒரு 10 செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 செகண்ட் ஒரு மனசில் என்ன ஓடி இருக்குன்னா, ஒரு பெரிய போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து நம்ம உட்காரோம், இதை நம்ம சீரும் சிறப்பாக நடத்தி முடிக்கணுன்றது ஓடி இருக்கணும் தான் எனக்கு அந்த வீடியோ பார்க்குறப்ப என் மைண்டில் தோணுச்சு. இதுதான் ஒரு மனசில் ஓடி இருக்கும் அப்படின்னு. ஸோ மிக சிறப்பான ஒரு ஆட்சியை அவர் கொடுப்பாருன்ற எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. நான் விஜய் சார் வச்ச படம் பண்ண ஒரு இயக்குனர்ன்றால மட்டுமல்ல, டிவிக்கு தொடர்ந்து அந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அதை ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த விஜய் அவர்களுடைய அந்த தேவக்கவின் ஒரு 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 ரசிகனாகனு வச்சுக்கோங்களேன். சினிமாவில் ரசிகன் இருக்க மாதிரி கட்சியில் அவர் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் அந்த கட்சி அப்படியே ஆராதித்து வந்துட்டு இருக்கிற ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய
ஒரு வாக்காளராக அந்த கட்சியை அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வந்துக்கிட்டு இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கார். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவார்னு எனக்கு ஒரு அசைக்கமான நம்பிக்கை இருக்குது. இது போக போக உங்களுக்கே தெரியும். ஒரு வருஷம் கழித்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் விஜய் சாருடைய ஒரு வருட ஆட்சியை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் அவர்களுக்கு வந்து நான் வந்து ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் மேடையிலையோ இல்லைன்னா ஒரு பொது மேடையிலையோ இல்லை அவர் சந்திக்கும் போதும் நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, சினிமா ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கேன் உங்களை. எப்படி இன்றைக்கி வெகுஜனங்கள் பொதுவான மக்கள் உங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்களோ, எப்படி கோயில்களில் ஒரு மறுசீரமைப்பை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களோ, அதே போல் சினிமாலேயும் ஒரு சீரமைப்பு நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். தியேட்டர்களில் படம் ரிலீஸ் ஆகல நிறைய அழுத்தங்கள் இருந்துச்சு. அந்த அழுத்தங்கள் இன்றைக்கு நீங்கி விட்டன அப்படிங்கிறது படங்கள் ரிலீஸ் ஆகிறத பார்த்தாலே தெரியுது. முன்னை விட இப்போ ஒரு வாரத்துக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, சின்ன படங்களும் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. அதுவே ஒரு தியேட்டர்களுக்கு இன்றைக்கி எந்த படத்துக்கும் தியேட்டர்கள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அது அப்படியே கண்டினியூ ஆகணும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு ஒரு எம்ஜிஆர் திரையரங்கம் அப்படின்னு ஒன்றோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பேர்லேயோ ஒரு திரையரங்கம் சின்ன சினிமாக்களுக்கு, அதாவது சிறு பட்ஜெட் படங்களுக்குன்னு ஒரு 200 இருக்கைகள் கொண்ட தியேட்டரில் அங்கங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் அமைக்கலாம். அது ஒரு ஈஸியான விஷயம். அந்த மாதிரி ஒரு சிறு திரையரங்கள் சிறு படங்களுக்குன்னே திரையரங்குகள் கட்டி கொடுத்தா அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், சினிமாவையும் செழிப்பாக்கும். அப்புறம் பொதுவாகவே வந்து சினிமாவில் வந்துட்டு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு மானியம்னு ஒன்று கொடுப்பாங்க. அது ஒரு 4-5 வருடங்களாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது, கொடுக்கல. அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தா சினிமாவில் சிறு படங்கள் தயாரிப்பாளருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் சினிமாவில் தான் போயிருக்கீங்க, இன்னும் சினிமாவுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இது சினிமாவுக்கு ஒரு சினிமாக்காரனாக நான் வைக்கிற கோரிக்கை. பட் ஒரு பொதுமக்களில் ஒருவனாக அவங்ககிட்ட நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, மாற்றத்தை விரும்பிய மக்கள், மாற்றம் வேண்டும் என்று நினைத்த மக்கள், இவர் நிச்சயமாக மாற்றி விடுவார் என்று நினச்ச மக்கள், இவர் வந்தால் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்னு நினச்ச மக்கள் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஓட்டை கொடுத்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்து இன்னமும் உங்களுக்கு வந்து, அதாவது வந்து நிறைய பேர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாக்கள். நான் சொல்கிறது உங்களுடைய சோஷியல் மீடியா வாரியர்ஸ் வந்து தான் பெரிய புரபகண்டா பண்ணுறாங்கன்னு. பட் கூர்ந்து பார்த்தா தெரியும், எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிற ஒருத்தர் வீடியோ போடுவார், எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிற சகோதரி உங்களுக்கு சப்போர்ட்டாக வீடியோ போடுவாங்க, எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் உங்களுக்காக சப்போர்ட்டாக வீடியோ போடுவார். உங்களுக்கே தெரியும், ஓட்டு போடுறதுக்கு டிக்கெட்லாம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்தெல்லாம் ஓட்டு போட்டு போனாங்க. தமிழக வரலாற்றிலே நடக்காத விஷயம்லாம் நடந்துச்சு. உள்ளூரில் இருந்துக்கிட்டே ஓட்டு போடாத இருந்த ஜனங்களை வெளியூரில் தான் வந்து ஓட்டு போட வச்சதுங்கிறது உங்களுடைய அந்த அந்த பவர், உங்களுடைய அந்த மக்களுடைய அந்த ஆதரவு வந்து இவர் வரணும், இவர் ஏதோ ஒன்று பண்ணணும், இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாருன்னு எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தாங்க. உங்களை அந்த சீட்லேயும் உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் அழகான, நேர்மையான, பொறுமையான, இன்னும் சொல்லப்போனால் பொறுமையான சட்டசபையில் ஒரு கட்டத்தில் பார்த்துருப்போம் நம்மலாம். கேப்டன் அவர்களுடைய சப்போர்ட்டில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் கொடுத்த ஒரு கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி, இந்த பக்கம் அம்மா, ஒரு பெரிய ரசபாசமான ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. அதை நம்ம பார்த்துருப்போம் டிவியில். இன்றைக்கும் அது கிளிப்பிக்ஸ்லாம் இருக்குது, யூடியூப்பில் பார்த்தா தெரியும். அப்படி இருக்கிற சமயத்தில் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் என்ன தான் பேசினாலும் அதை வந்து ஒரு முதலமைச்சரை உட்காந்து பொறுமையாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த உங்கள் பார்வையினுடைய அர்த்தம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு நேர்மையாகவும் பொறுமையாகவும் துணிவாகவும் அழகான நீங்கள் ஒரு ஆட்சியை நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. இது தொடரட்டும், நிறைய சாதனைகள் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நீங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நானும் பல பயணங்களில் ஆட்டோவில் ஆகட்டும், பொதுமக்களோட போகிறப்போ அங்கங்கே சந்திக்கிறப்பெல்லாம் வந்து நான் கேட்பேன், எப்படி இருக்குது உங்களுக்கு, என்ன எப்படி இருக்குங்கும்போது இன்றைக்கும் அதே அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர் நல்லது செய்வாருங்க, அவரை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விட்டால் தானங்க பண்ணுவார். ஏங்க இப்படி இவங்களாம் எதுக்கு எப்படிலாம் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறது நமக்கு தெரியுது. இப்படி பல விதமான மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டே உங்கள் ஆட்சி இன்றைக்கி வெற்றிகரமான ஒரு 50 நாள் நோக்கி கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. இன்னும் அது 5 வருடங்கள் இருக்குது. அழகாக ஒரு ஆட்சியை கொடுப்பீர்கள் என்று நான் சொல்லுவேன். இன்னும்
நீங்கள் தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் இல்லை, தமிழக முதலமைச்சர் மக்கள் தலைவன் விஜய். என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் மக்களின் தலைவன். இன்றைக்கி அந்த மொத்த மக்களும் உங்களை அப்படி செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இனி எப்படி மக்கள் தலைவர் எம்ஜிஆரோ அதே போல் மக்கள் தலைவன் விஜய் தான். நீங்கள் இன்னும் சிறப்பான ஆட்சியை இந்த 5 வருடங்களை கொடுத்து தொடர்ந்து இனி தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர முதலமைச்சராக விஜய் அவர்கள் தான் இருப்பார் அப்படின்ற ஒரு கணிப்பு எல்லோருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு 6 மாதம் கழித்தோ இல்லை 1 வருடம் கழித்தோ நான் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களுடன் பேசுவேன். எனது அருமையான, இனிமையான, இலகுவான, யதார்த்தமான எனது நண்பர் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள்.